உத்தரப்பிரதேசத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பெறப்பட்ட பணத்துடன் தலைமறைவான 11 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கான திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்துக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என பெயர். இதன் கீழ் வீடு கட்ட நிதி உதவி கோருகிறவர்களுக்கு அவர்களின் குடும்ப வருமானத்தை பொறுத்து 2.5 லட்சம் ரூபாய் வரை ஒன்றிய அரசு மானியமாக வழங்குகிறது. இதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் பயனாளிகளிடம் இருந்து அரசு பணத்தை திரும்ப வசூலிக்க முடியும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் பெண்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் பீமே திட்டத்தில் வீடு கட்ட சுமார் 2350 பேர் பணம் பெற்றுள்ளனர். அவர்கள் பணத்தை முறையாக பயன்படுத்தி உள்ளார்களா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முதல் தவணையாக தலா 40,000 ரூபாய் பெற்ற 11 பெண்கள் குறிப்பிட்ட முகவரியில் இல்லாதது தெரிய வந்தது. அவர்களது கணக்கில் பணம் வந்து சேர்ந்தவுடன் அவற்றை எடுத்துக்கொண்டு தங்களது கணவன்களை விட்டுவிட்டு காதலர்களுடன் ஓட்டம் பிடித்திருப்பது அறிந்து அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்களுக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட பின்னரே அது பற்றிய தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தலைமறைவாகிவிட்ட பயனாளிகள் துதிபாரி, ஷீத்லாபூர், சாடியா, ராம்நகர், பகுல்திகா, கஸ்ரா, கிஷன்பூர் மற்றும் மெதௌலி கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பயனாளிகளுக்கான 2ஆம் தவணை தொகையை நிறுத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதே போன்ற சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறுவது புதிதல்ல. கடந்த ஆண்டு பீமே திட்டத்தின் கீழ் பணம் பெற்றுக்கொண்டு 4 திருமணமான பெண்கள் தங்கள் காதலர்களுடன் வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் நடந்தேறியது. 50,000 ரூபாய் மானியம் அவர்களின் வங்கிக் கணக்கில் வந்தவுடன் 4 பெண்களும் ஓட்டம் பிடித்தனர். அவர்கள் வீடு கட்டும் பணியை ஏன் தொடங்கவில்லை என அதிகாரிகள் களத்தில் இறங்கி சோதித்த போது இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்தது. அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வீடு கட்டும் பணியை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டும் எந்த பதிலும் இல்லை. இதையடுத்து அவர்களது கணவர்களுக்கு மாவட்ட நகர்ப்புற வளர்ச்சி முகமை எச்சரிக்கை விடுத்தது. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு காதலன் மற்றும் கணவர்களுடன் பெண்கள் தொடர்ந்து தலைமறைவாகும் சம்பவங்கள் தொடர்வதால் திட்டத்தை செயல்படுத்தும் மாவட்ட அதிகாரிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.